அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன வீடியோவில் இவங்க வந்திருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? இப்போ யூடியூப்பில் புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சேனலை மனுஷங்க தான் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியணும் அவங்களுக்கு. அதால் இனிமேல் வீடியோவில் ஒரு 10 செகண்ட்ஸ் நான் வந்துட்டு போவேன். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோவில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஹாய்டா, என்ன நீ ஆஃபீஸ்க்கு வராமல் என்ன இங்கே கூப்பிட்ருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆஃபீஸ்க்கே வந்திருக்கலாமே. இப்படி தனியாக வெயிட் பண்ணி பேசுகிற அளவுக்கு முக்கியமான விஷயமா என்ன? ஆமா தாயே, கொஞ்சம் கேப்பை விடுறியா? நானும் பேசிக்கிறேன். வந்ததுலேருந்து அந்த வாயை மூடுறியா பாரு. இல்லைடா, இப்படி தனியெல்லாம் நீ கூப்பிட மாட்டல்ல, அதான் கேட்டேன் என்ன ஏதுன்னு. சரி சொல்லு, என்ன விஷயம்? அது ஒரு பர்சனல் விஷயம். பர்சனலா? அதுக்கு ஏன் இப்படி தயங்குற? அது இருக்கட்டும், அந்த ஆரியன் விஷயம் என்னாச்சு? திருப்பி அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறானா என்ன? அது இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. ஸ்ரேயாவை பார்த்தியா? அவகிட்ட ஏதாச்சும் பேசுனியா? அவள் மேலே நான் பயங்கர கோவத்தில் இருக்கிறேன். அவள் என்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அவளுக்காக நான் எவ்வளோ பெரிய தியாகம்லாம் செஞ்சுருக்கேன். தியாகமா? என்ன தியாகம்? இல்லை இல்லை, அது இப்போ வேண்டாம், டைம் வரப்ப நானே சொல்கிறேனே. சரி சொல்லு, நீ என்ன விஷயம் சொல்ல வந்த அதை சொல்லு. அது நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். தேவ், ஆர் யூ சீரியஸ்? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐம் ஹாப்பி ஃபார் யூ மேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், பொண்ணு யாரு? அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? சே, உன்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதே தப்பு. நீ என்னைக்கு பொண்ணுங்களை பார்த்து பேசியிருக்க? மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும், கரெக்டு தானே? ஐயோ, என்ன கொஞ்சம் பேச விடுடி. நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சி வந்தேன். நீ பேசுகிற பேச்சில் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. சாரி சாரி, உனக்கு கல்யாணம்னு எக்ஸைட் ஆயிட்டேன். சரி சொல்லு. அது பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம். யாரு? நம்ம கூட காலேஜில் படித்த ஏதாவது ஒரு பொண்ணா? அப்படியும் வச்சுக்கலாம். ஐயோ, இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடு பொண்ணு யாருன்னு. என்னால் இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. நான் சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. எதுவும் நினச்சிக்க மாட்டேன், நீ முதல்ல சொல்லு. அது ஸ்ரேயா. தேவ், நான் இப்போ கேட்ட பேரு உண்மையா? ஆமா வைஷு. டேய், என்னடா நடக்குது? ஒரு வாரம் தான் நான் உங்க கூட இல்லை. இந்த ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? அது அது எப்படி? ரெண்டு பேரும் ஏன் கூட தான் சுத்தி இருந்தீங்க. இவன் அந்த சஞ்சய் தானே விரும்பினா? கல்யாணம் வரைக்கும் போச்சே. கரெக்டு தான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சண்டையில் போய் முடிஞ்சிருச்சு போல. என்னாச்சு? அவன் இவன் மேல சந்தேகப்பட்டிருக்கான். அதுவும் இல்லாம உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் என் ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டான்னு வேற அசிங்கமா பேசியிருக்கான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு? ஸ்ரேயாவை பத்தி இப்படி சொல்லியிருக்கான். இவனுக்கு தான் இவ அதிகம். அது சரி, நீயும் ஸ்ரேயாவும் இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? அவ வருத்தப்பட்டான்னு நீ இந்த முடிவு எடுத்திருக்கியா? சேச்சா இல்ல, ஆக்சுவலி நான் அவளை காலேஜ் டைம்லேருந்தே விரும்புகிறேன். டேய், என்னடா ஒரே நாளைக்கு எத்தனை அதிர்ச்சி! என்னால் எப்படி தாங்க முடியும்? காலேஜ் டைம்லேருந்தே நீ ஒரு பொண்ணை கூட பார்த்ததில்ல. எனக்கே ஒரு முறை சந்தேகம் வந்திருக்கு, நீ அதுவா இருக்குமோன்னு. ஏய், சரி சரி, ஏன்னா நீ யார்கிட்டயுமே பழகவே மாட்டியே, அதான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் யாருக்கும் தெரியாம ஒரு காதல் கோட்டையே உன் மனசுக்குள்ளேயே கட்டியிருக்க. ஏண்டா, நீ என்ன முட்டாளா? அவ இவ்வளவு கஷ்டப்படுறப்போ நீ போய் முதல்ல அவகிட்ட லவ் சொல்லி ஓகே பண்ணியிருக்கலாம் தானே? நான் ஆக்சுவலி அவ கண்ணுக்கே தெரியல போல. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்கா. என் மேலே அவளுக்கு லவ் வரவே இல்லை. அவளா வரட்டும்னு வெயிட் பண்ணேன். ஆனால் இனி அவள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. அதான். வாட் எவர், ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிஜமா உன்ன மாதிரி ஒரு பையன் அவளுக்கு கிடைக்கவே மாட்டான். அவள் ரொம்ப லக்கி இந்த விஷயத்தில்.
நீ எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தின்னு இருக்க. அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சியை நல்லா படிக்க வச்சுன்னு இருக்க. நீ ரொம்ப நல்லவன், உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உனக்கு எங்க மேலலாம் கோவம் இல்லையே. சேச்சா, இதில் நான் கோவப்படுறதுக்கு என்னடா இருக்கு? அதான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ என் லைஃப்ல ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்த மாதிரி, அப்படி ஒரு சந்தோஷம். இதை நீ சொன்ன உடனே ஸ்ரேயா எப்படி ரியாக்ட் பண்ணா? இந்த இடத்துல வச்சு தான் சொன்னேன், அவன் நம்பவே இல்லை. ஓஹோ, அதனால தான் சார் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ? அப்படியும் வச்சுக்கலாம். சரி ஸ்ரேயா, நீ சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாளா? அவன் நம்பவே இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது சொன்னா உனக்கு கோவம் வருமா சிரிப்பு வருமான்னு எனக்கு தெரியாது. அவன் நினைச்சாலாம் நான் உன்னைதான் விரும்புறேன்னு. என்னடா புது குண்டை தூக்கி போடுற? என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஏன்னா நீ என்னை விட்டு எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டே, மேபி அதனால தான் அப்படி நினச்சிருப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணம் ஆன உன்ன என்ன கழட்டி விட்டுற மாட்டியே? வாலு, என்ன ஆனாலும் சரி, உன்னால நான் விடுறதா சான்ஸே இல்லை. சரி, அப்போ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசியாச்சா? இன்னும் இல்லை, இப்போதானே லவ்வே சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஒரு ப்ராஜெக்ட் போயின்னு இருக்கு, அது முடிச்ச உடனே ஸ்ரேயா வீட்டில் போய் பேசலான்னு இருக்கேன். ம், சரிடா, அப்படியே பண்ணு. இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. ப்ரப்போசலா? உன்னை கல்யாணம் பண்ணி கேட்டா யாரு? சஞ்சயோட அப்பா. வாட்? ஆமாம், சஞ்சயோட அப்பா என்னை கூப்பிட்டு பேசினாரு. அவரோட பொண்ணை என்னை கட்டிக்க சொல்கிறாரு. அதே போல் நம்ம தியாவை சஞ்சய்க்கு கட்டி கொடுக்க கேட்குறாரு. என்ன, அந்த சஞ்சய்க்கு நம்ம தியாவா? என்ன சொன்ன நீ? முடியவே முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அவங்க அப்பாக்கு அவங்க பையன் பண்ணுற வேலைலாம் தெரியாது போல தெரியுது. அதுவும் என்ன, 2 பேரையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து உன்னை ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுக்க பார்க்குறாருடா. நீ தெளிவாக இருந்துக்கோ. கோவப்படாதடி, எனக்கும் தெரியுது. அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னோட லைஃப்னா நான் அந்த மாதிரியெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். பட் இது தியாவோட லைஃப், அவ்வளவு சீக்கிரமாக நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அவளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கணும். நீ டென்ஷன் ஆகாத. ஆமாம், அந்த ஆரியன் பற்றி கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன மழுப்புற? என்ன விஷயம்? உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணுறனா? சேச்சே, அப்படியெல்லாம் ஏதும் இல்லை, சும்மா நார்மல் தான். என்ன மேடம், ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க? நான் மீட் பண்ணோன்னு சொன்னா பயங்கர பிஸி. அப்பா திட்டுவாரு, ஆஃபீஸில் வேலை இருக்கு. அப்புறம் வேற என்னென்ன? ஆனால் இங்கே பார்த்தா இவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கு. இல்லை இல்லை ஆரியன், அது அது வந்து தேவ் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு கூப்பிட்டா, அதான். அப்போ நான் மட்டும் நான் இதுக்கு கூப்பிட்டேன், ஏன்னா நான் வெட்டியாக இருக்கிறேன். அதால என்ன நீ அவாய்ட் பண்ற. அப்ப நீ என்ன வேணும்ட்டே அவாய்ட் பண்ற. அச்சோ, அப்படியெல்லாம் இல்லை ஆரியன். அப்படியெல்லாம் அவளை தப்பா பேசாத. அவளை இப்ப யாருன்னு நினைச்ச? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவகிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஷைலு, அம்மா டின்னருக்கு என்ன பண்ணுறது? இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண தானே. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். என்னடா, ஏன் வந்ததும் வராதுமா இப்படி கோவப்படுற? இங்க பாருங்கம்மா, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அப்பா யாரையோ பொண்ணு பார்த்துருக்காங்கல்ல, அந்த பொண்ணு கூட சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. டேய், என்னடா தங்கச்சியை பக்கத்தில் வச்சுக்கின்னு இப்படி பேசுற? நான் என்ன பேசக்கூடாததை பேசிட்டேன். அன்னைக்கே கேட்கணும்னு நினச்சேன். யாரோ ஒரு பொண்ணை விரும்புகிற, அந்த பொண்ணை பற்றி அப்பா கிட்ட பேசுன்னு சொன்னேன். இப்போ என்ன எப்படி பேசுகிற? என்ன, இவன் ஒரு பொண்ணை விரும்பினானா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, சும்மா. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போ அப்பா பார்த்துருக்கேன்னு சொன்னார்ல, அதே முடிச்சு வைங்க. இருடா, இப்படி எடுத்தோம் கவுத்தோம்னாலாம் பண்ண முடியாது. அதில் உன் தங்கச்சி வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் ஷைலு, அப்பா ஒரு இடத்துல சம்மந்தம் பேசியிருக்காரு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி. என்ன, எனக்கு எனக்கு கல்யாணமா? ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லலை? இங்க பாருமா, அவளுக்கு இந்த செட் ஆகுதோ இல்லையோ, ஆனா எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்.
அவளுக்கு நம்ம வேற இடத்துல கூட மாப்பிள்ளை பார்த்துக்கலாம். சஞ்சய், என்ன பேசுற? உண்மையா தான் பேசுறேன். நான் அந்த பொண்ணை எப்படியாவது கட்டி ஆகணும். அப்படி ஆகாதுடா. 2 பேருக்கும் இந்த இடம் ஒத்து வந்தாதான் அப்பா இந்த இடத்துல பேசலாம்னு சொல்லியிருக்காரு. நீ சொல்ற மாதிரியெல்லாம் இங்கே பண்ண முடியாது. இங்க பாருங்கம்மா, இப்படியெல்லாம் என்னை மிரட்டணும்னு நினைக்காதீங்க. அப்புறமா நான் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன், ஆஃபீஸில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். என்னடா, என்ன மிரட்டாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ மிரட்டுற? அம்மா, அண்ணன் தான் ஆசைப்படுறாங்கல்ல, எனக்கு ஒத்து வரலனாலும் பரவாயில்ல, அவங்களே கட்டி வச்சிருங்க. இல்லை ஷைலு, முக்கியமாக அப்பா உனக்காக தாண்டி அந்த இடத்தையே செலக்ட் பண்ணது. அவளுக்காகன்னு எல்லாமே அவளுக்காக பண்ணுங்க. என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்காதீங்க. இந்த வீட்டில் நான் இருக்கிறதே வேஸ்ட். உங்களுக்கு அவ தானே முதல்ல, எல்லாம் அவளுக்கே பண்ணுங்க. என்னம்மா, அண்ணன் என்னென்னவோ சொல்கிறான். இந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லவே இல்லையே. இப்போதைக்கு எனக்கு எதுக்குமா கல்யாணம்? இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்கள் கூடவே இருக்கிறேனே. உனக்கும் கல்யாண வயசு ஆகுதுல்லடி, நீ சும்மா இரு. அவன் அப்படி தான் கத்துவான். அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீ சைலண்ட்டாக இரு. வா, உன்கிட்ட நான் பேசணும். கையை விடு. நான் தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. எது? நான் கையை விடணுமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வில் யூ ப்ளீஸ் டேக் யுவர் ஹேண்ட்? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். கையை விடு. இப்படி அடுத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட திருட்டுத்தனமாக வந்து பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்லை? ஆரியன், ப்ளீஸ். தேவனோட ஃப்ரெண்ட், ஏன் இப்படி அசிங்கமாக பேசுகிற? அவள் உனக்கு வேணும்னா இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை விட எனக்கு தான் உரிமை அதிகம். கையை எடு. என்ன தான் எத்தனை வருஷம் பழகி இருந்தாலும் இவ்வளோ நான் கட்டிக்க போகிறேன். எனக்கு இல்லாத உரிமையாக உனக்கு இருக்கு. எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடியே கையை எடுத்தியனா நல்லாயிருக்கும். ஆரியன், ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. கையை விடு. அவ தான் சொல்கிறாள், கையை விடு. என்னவே லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் அவளோட ஃபீலிங்ஸை மதிக்க தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆள். நீ என்ன வேணா சொல்லிக்கோ வைஷு. இப்போ நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். வா. அவளால் இப்போ வர முடியாதுடா. விடு கையை. தேவ், விடு, நான் போகிறேன். ஐ வில் பி ஆல் ரைட். என்ன வைஷு, இவன் பப்ளிக் பிளேஸில் இப்படி நடந்துக்கிறான்? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, விடு. எப்படி தெரிஞ்சிச்சா? யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். இன்னொரு தடவை இவ கூட உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான். வா வைஷு. என்ன இவன் லவர்ன்றான், இவ்வளோ சைலண்டாக இருக்கா. ஆனால் என்கிட்ட கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு மழுப்புறாளே. இவனை பற்றி யாருக்குமே நல்ல அபிப்பிராயம் இல்லை. இவ போய் எப்படி இவங்கிட்ட மாட்டினா? என்ன ஏதுன்னு ஸ்ரேயா கிட்ட கேட்கணும். அட தியா, உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த, பார்த்தா நீயே வந்து நிற்கிற. வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்னை பார்க்கணுன்னு தானே வந்த? என்னடி தியா, இதுக்கு என்ன கூப்பிட்டுட்டு வந்த? ஆமாம் சிஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? நானும் உங்கள் ஃப்ரெண்டும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம். என்னை பார்க்க தான் அவள் உங்களை ஏதோ பொய் சொல்லி கூப்பிட்டுன்னு வந்திருக்கா. எது ரொம்ப வருஷமா? அட பாவி, உன்னை எனக்கு சரியாவே தெரியாது. இதில் ரொம்ப வருஷம். அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிப்பீங்க. அதால தான் உங்கள் முன்னாடி எனக்கு தெரியாத மாதிரி இப்படி சீனை போடுறான். நீங்களே பாருங்க, 2 பேரும் எப்படி கரெக்டாக மேட்சிங்கான ட்ரெஸ் போட்டிருக்கோம். எப்படி? ஏன்னா நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த ட்ரெஸ் போடணுன்னு அவள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பா. நானும் சொல்லுவேன். இல்லைனா எப்படி சிஸ்டர் இப்படி கரெக்டாக மேட்சிங்காக போட்டுன்னு வர முடியும்? ஆமாம், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது தியா. ஐயோ, நீ வேற சும்மா இருடி. எல்லாத்துக்கும் சந்தேகப்படாத. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. உன்கிட்ட வம்பு பண்ணுறானா? அப்போ அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? இப்போ கேட்டிங்களே, இது சரியான கேள்வி சிஸ்டர். ஏன் இவங்க அண்ணன் கிட்ட சொல்லலை? நான் தான் வந்து கலாட்டா பண்ணுறான் இல்லை. அவள் போய் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி கூப்பிட்டுன்னு வந்து என்னை அடிக்க வச்சிருக்கலாமே. ஆமாம், நீ அண்ணன் கிட்ட என்ன சொல்லாமல் இருக்க? வா, இன்னைக்கே சொல்லிடலாம். ஐயோ, இவ ஒருத்தி என் உயிரை எடுக்கிறா. நீ சும்மா இருடி, நானே பார்த்துக்கிறேன்.
இதெல்லாம் சில்லி விஷயம். இப்போ போய் அண்ணன்கிட்ட சொல்லணுமா? ஏய் மிஸ்டர், உனக்கு வேற வேலையே இல்லையா? காலையில் எப்போ ஆகுதுன்னு வெயிட் பண்ணுறியா? இப்படி ஊரை சுற்றிட்டு இருக்க. உருப்படியா ஏதாவது வேலையை பாரு. என்ன தியா, உன்னை சுத்துறது தான் என்னோட ஒரே வேலை. இதுதான் உருப்படியான வேலை இப்போதைக்கு. இங்க பாரு, நம்ம பேசாம அண்ணன்கிட்ட சொல்லிடலாம். சிஸ்டர், இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இது கரெக்டான வார்த்தை. முதல்ல போய் இவங்க அண்ணன்கிட்ட எங்க 2 பேர் பத்தியும் சொல்லுங்க. அப்பதான் அவரும் அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாரு. என்ன எத்தனை நாளைக்கு நான் இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது? காலகாலத்துல நானும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வேண்டாவா? பாருங்க, வயசு ஆகிட்டே இருக்கு. என்னடி நீ எதுவுமே இல்லைன்ற, இவன் பார்த்தா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறத பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கான். தியா, ஒழுங்க சொல்லு, 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? நான் வந்த உடனே இவனை தெரியாத மாதிரி சீன் போடுறியா? என்ன சிஸ்டர், இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க? இவளுக்கு எப்படி ஃப்ரெண்டா நீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ச்சே, இந்த பக்கமே வந்துடக்கூடாது. வந்தது என்னோட தப்பு. ஓகே ஓகே, கோட் வேர்டு அக்செப்டட். என்னடா கோட்வேர்ட்? சரி சரி, உன் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதால இப்படி கோவப்படுற. எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். போ போ, இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம். உன்ன தியா, என்னடி நிஜமாவே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா என்ன? புடி லூஸு, உன்னை போய் அவன் புத்திசாலின்னு சொல்கிறானே. நான் லவ் பண்ணுறதா இருந்தா உன்னை எதுக்கடி கூட கூப்பிட்டுன்னு வருவேன்? இவன் ஒரு பைத்தியம். எப்போ பார் பின்னாடி சுற்றிக்கிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு இம்சை பண்ணுவான். சரி, உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் பின்னாடி சுத்த விடுற? சொல்லாமலாம் இருப்பேன், எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. இருந்தாலும் அந்த லூஸ் அப்படி தான் பின்னாடி சுற்றுது. என்ன செய்ய? அப்போது அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? ஐயோ வேண்டாம், அவருக்கே 1008 பிரச்சனை. இதில் இது வேறு. அப்புறமா டெய்லி காலேஜ் பிக்கப் அண்ட் ட்ராப் அவரே வருவார். எதுக்கு? நானே பார்த்துக்கிறேன் விடு. நீ இதை பற்றி எதுவும் அண்ணங்கிட்ட சொல்லக்கூடாது. சரி சரி.